श्रीमान वेंकटनाथार्य कवितार केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति यो नित्यम अच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोह दस्तरा नित्रणाय मेने अस्मत् गुरुर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतिस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामम् श्रीमत् तदङ्ग्रियकुलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महताक्षय पट्टनाथ श्रीभक्ति सार कुलशेखर योगी वाहन भक्तांग्रि रेणु परकाल यतीन्द्र मिश्रान श्रीमत् परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् वेदांत देशिकमितीन्द्र कटाक्षलब्धं त्रय्यन्त सारम् अनवद्य गुणं पुतात्रियं नारायणाद्य यदुर्य कृपाभिषिक्तं श्री रंगनाथ यदुशेखरमाश्रयामः श्रीमते श्रीवन् षडगोप श्री रंगनाथ யதீந்திர மகாதேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஸ்ரீ லக்ஷ்மி வைபவம் என்கின்ற தலைப்பு. அடியேனுக்கு மகாலட்சுமியினுடைய வைபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த புகழ் அனைத்தும் என்னை புவியில் ஒரு பொருள் ஆக்கி முன்னைப்பழவினை வேறறுத்து தந்த அடியேனுடைய குரு ஸ்ரீமதி தேவகி சேஷாயி மற்றும் ஸ்ரீமதி சரையுலக்ஷ்மி அவர்களுக்கு தான் போய் சேரணும். மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீஸ்தவம், லக்ஷ்மி சகசிரநாமங்கள், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், தேசிகர் ஸ்ரீஸ்துதி, மகாலட்சுமி சதுஸ்லோகி, லக்ஷ்மி சகசிரம், ஸ்ரீ குணரத்ன கோசம்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. தாயாருடைய வைபவத்தை விளக்கக்கூடிய ஏராளமான ஸ்லோகங்கள்ல பராசர மகரிஷியினுடைய ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலிடம் வகிக்கின்றது. ஸ்ரீ அலவந்தாருடைய சதுஸ்லோகி தாயாருடைய பரத்துவத்தை விளக்குகின்றது. கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவம் தாயாருடைய மகிமையை பெரிதும் கொண்டாடுகின்றது. ஒரு ரசமான அனுபவத்தை பார்க்கலாம். கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் அப்படிங்கிற ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீ வைகுண்டஸ்தவம், ஸ்ரீ சுந்தரபாகுஸ்தவம், ஸ்ரீ வரதராஜஸ்தவம், அதிமானுஷஸ்தவம் முதலான பஞ்சஸ்தவங்களை ஏற்றினார். தாயாரின் முன்னால் அதை சமர்ப்பிக்கும் பொழுது தாயார் கேட்டாலாம், என்ன ஆழ்வானே, மற்ற ஸ்தவங்கள் எல்லாம் 100, 101, 132 இருக்கையில் எனக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சன, வெறும் 10 ஸ்லோகங்கள் ஏற்றி உள்ளீரே அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு ஆழ்வான் சொன்னாராம், தாயே, இந்த ஸ்ரீஸ்தவத்திலேயே நான் உனக்கு ஒரு ஸ்லோகம் ஏற்றி பதில் சொல்லிட்டேனே அப்படின்னாராம். தேவி, துவன் மகிமாவதிர்ன ஹரினா நாபித்வயா ஞாயத்தே யத்யப்யேவ மதாபி நைவ யுவயோர் சர்வஜ்ஞதா ஹீயதே யன்னாஸ்தியேவ ததக்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுகு வியோமாம் போஜம் இதந்தயா கிலவிதன் பிராந்தோயம் இத்யுச்யதே. தாயே, உன்னுடைய மகிமையின் எல்லையை யார் அறிவார்? நீயே அறிய மாட்டாய். சர்வஜன் என்று கொண்டாடக்கூடிய பகவானும் அறிய மாட்டார். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அறிய முடியும்? எல்லையே காண முடியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒருவன் பாடினால் அதனுடைய பெருமையை குறைப்பதாகி விடாதா? அதை விட மௌனமாக இருந்து விடலாம். ஆகவேதான் லட்சோப லட்சம் ஸ்லோகங்கள் பாடினாலும் உன் பெருமையை சொல்ல முடியாது. ஆகவே என்னால் முடியாது என்பதை 10 ஸ்லோகங்களில் சொல்லி நிறுத்திவிட்டேன் அப்படின்னு சொன்னார். தாயாருடைய சம்பந்தம் பெறுவதாலேயே எல்லா பொருட்களும் மங்களகரமாக மாறிவிடுகின்றது. லக்ஷ்மி சகசிரத்துல கவி வெங்கடாத்வரி சொல்றார், தாயே, எந்த ஒரு பொருளும் உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்றுவிட்டால் அது மங்களம் மிகுந்ததாக மாறிவிடுகின்றது. சாலையின் ஓரத்தில் கிடைக்கும் அருகம்புல் கூட உன் கட்டாட்சம் பெற்றுவிட்டால் ஹயக்ரீவ பூஜைக்கு உரியதாக மாறிவிடுகின்றது. உன் சம்பந்தம் உடைய பொருள் கூட தன்னோடு சேரும் மற்றொரு பொருளை சம்பந்தம் உடையதாக, அதாவது மங்களம் உடையதாக மாற்றிவிடுகின்றது. உதாரணமா, சாதாரண அரிசியோட உன்னுடைய மேனி நிறத்தை ஒத்ததாகிய மஞ்சள் சேரும் பொழுது அது அக்ஷதையாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் சுவாமி தேசிகன் கொண்டாடும் பொழுது மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம், அதாவது மங்களகரமான பொருட்கள் அனைத்துக்கும் மங்களகரத்தை தருபவளே நீதானே அப்படின்னு கொண்டாடுற. பராசர பட்டர் ஒரு படி மேலே சொல்றார், தாயே, உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமக. தாயே, உன்னுடைய பார்வையை ஒரு அரும்பானது மெல்ல விரிவது போல் மெல்ல மெல்ல திறந்து பார்க்கின்றாய் உன்னுடைய கண்களை. அந்த பார்வையின் காரணமாக 7 லோகங்களும் மலர்ந்து
தளிர்த்து காணப்படுகின்றன. இப்படியாக உன்னுடைய கட்டாட்சம் நிறைந்த பார்வையை எல்லாவிடத்திலும் பரவவிடுகின்றாய். அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சயனத்திக் கொண்டுள்ள விமானத்தில் இருக்கக்கூடியதாகிய மங்கள விளக்காகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்ற. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமானா, தாயார் தான் மாத்திரம் இல்ல, பெரிய பெருமாளையும் அனைவருக்கும் காட்டித் தருகின்றாள். இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை உடையவள் யார் என்றால் ஸ்ரீரங்கராஜ மகிஷி அப்படின்னு சொல்ற. பெரிய பெருமாளான ஸ்ரீரங்கநாதனுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார மகிஷி என்பதன் மூலமாக அனைவருக்கும் அரசி என்று உணர்த்துகின்றார். இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாயகியை நாம் வணங்குவோம் அப்படின்னு பாடுற. இதுல பல்லவித்த அப்படிங்கிற அந்த பதம் இருக்கு இல்லையா, அது நேரடியா உலகம் துளிர்க்கின்றது அப்படி பொருள் தரல. பட்டு போன மரம் மீண்டும் துளிர்க்கின்றது அப்படிங்கிற கருத்தை தருகின்றது. எப்படின்னா, இவள் தன்னுடைய திருக்கண்களை திறந்து பார்ப்பதை பெரிய பெருமாள் கவனித்தவுடன் இந்த உலகத்தை படைத்து விடுகின்றான். இவள் தனது கண்களை மூடிக்கொண்டவுடன் இந்த உலகத்தை பிரளயத்தில் ஆழ்த்தி விடுகின்றான். ஆகவே பரம்பொருளே உலகின் காரணம் என்று வேதங்களும் வேதாந்தங்களும் முழங்க, இவர் பெரிய பிராட்டியை காரணமாக கூறுவது எப்படி அப்படின்னா, இவளுடைய துணையின்றி அவனால் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க இயலாது. இந்த உலகம் என்னும் இல்லறம் நடக்க வேண்டுமானால் மனைவியாகிய இவளுடைய துணை மிகவும் அவசியமானது என்று கருத்து. இவளே பெரிய பெருமாளை நமக்கு காண்பித்து தருகின்றார். அவனிடம் செல்ல இவளின் சிபாரிசு அவசியமாகின்றதாகவேதான் இன்னமுத திருமகளை என்று இவளை முன்னிட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவளை அடைவதற்கு எந்த ஒரு சிபாரிசும் நமக்கு தேவையில்லை, தனக்குத்தானே சிபாரிசாக அமைந்து விடுகின்றாள். இதுவே தாயார் புருஷாகார பூத்தையாக இருந்து பகவானிடத்தில் நம்மை அழைத்து செல்கின்றாள் அப்படின்னு நம்ம அவளுடைய வைபவத்தை உணர்ந்து கொள்ளலாம். அதனாலதான் பேயாழ்வார் பாடும்போது எப்படி பாடுறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறம் கண்டேன் அப்படின்னு பாடுறார். மின்னலன விளங்கும் தன் திருமேனியின் ஒளியால் பெருமானை காட்டித் தருகின்றாள் தாயார். இதைத்தான் ஸ்ரீரங்க ஹர்மிய தல மங்கள தீபரேகாம் அப்படின்னு பட்டர் சொல்ற. கூறத்தாழ்வான் சொல்ற, யஸ்யா கட்டாக்ஷ வீக்ஷா க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேசாசுகோ ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாம் அபிவீக்ஷதாம் லக்ஷ்மிஹி. தாயே, உன்னுடைய கட்டாட்சத்துல லட்சத்துல ஒரு பாகம் ஒருத்தர் மேல் விழுந்துடுத்து அப்படின்னா அவன் ஒரு ஊருக்கே தலைவனாக கூடிய தன்மையை பெற்று விடுகிறான். இதே 1000த்துல ஒரு பாகம் விழுந்துடுத்து அப்படின்னா அவன் ஒரு நாட்டிற்கே சக்கரவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை பெற்று விடுகின்றான். 10ல ஒரு பாகம் விழுந்துடுத்து அப்படின்னா அவன் இந்திர பதவியை பெற்று விடுகின்றான். அதே ஒரே ஒரு நொடி பட்டால் கூட அவன் பிரம்ம பதவியோ ஈஸ்வர பட்டத்தையோ அடைத்து விடுகின்றான். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கட்டாட்சம் இடைவிடாமல் பெருமாள் மேல் பட்டு கொண்டிருப்பதால் தான் இந்த ஸ்ரீரங்கனானவன் ஸ்ரீ ரங்கராஜனாக வைகுந்தநாதனாக வலம் வருகின்றான். அப்படிப்பட்ட கட்டாட்சத்தை எங்களுக்கும் அருள்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிற. கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காக்குத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் கொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவு அப்படின்னு பாடுற. அதாவது திருமகள் சம்பந்தம் இல்லாதவர்களை தெய்வமாகவே நினைக்காதீர்கள் என நான்முகன் திருவந்தாதியில் திருமழிசை ஆழ்வார் பாடுகின்றார். மகாலட்சுமியினுடைய வைபவத்தை விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி சாதிக்கின்றார். தேவதிரியங் மனுஷ்யாதவ் புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீநாம்னி ஸ்ரீஷ்ட விக்னேயா நானயோர் வித்யதே பரம். பெருமான் எல்லாவற்றிலும் புருஷரூபம் என்றால் மகாலட்சுமி அதன் ஸ்திரீரூபமாக திகழ்கின்றாள் என போற்றுகின்ற. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பிராட்டியின் வைபவம் ஸ்ரீமான், ஸ்ரீனிவாச, பரிபூர்ணமான ஐஸ்வர்யமுடைய ஸ்ரீயை உடையவன், திருமார்பில் லக்ஷ்மி என்றும் பிரியாமல் நித்தியவாசம் செய்கின்றவன் என்ற நாமங்களினால் மகாலட்சுமியை போற்றுகின்றார். ஸ்ரீ ராமானுஜரும் சரணாகதி கத்தியத்தில் பிராட்டியின் திருவடியிலேயே முதலில் சரண் புகுகின்றார். பஞ்சசுக்தங்களில் ஸ்ரீசுக்தமே முதன்மையாக மகாலட்சுமியின் பெருமைகளை கூறி அதன் பின்னரே புருஷ சுக்தத்தில் பெருமாளின் பெருமையை வேதங்கள் கொண்டாடுகின்றன என்றால் ஸ்ரீயின் பெருமையை கூற இதைவிட வேறென்ன நமக்கு வேண்டும்? ஆகவேதான் சுவாமி தேசிகன் கல்யாணானாம் அபிகலனிதிர் காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகமபச்சசா மௌலி மந்தார மாலா
சம்பத் திவ்யா மதுவிஜயினோ சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுகு என்று கொண்டாடுகின்றார். எல்லா மங்களங்களுக்கும் எல்லா நாளும் உறைவிடமாக திகழ்பவளும், உலகில் உள்ள மங்களப் பொருட்கள் அனைத்துக்கும் மங்களகரமான தன்மையை அளிப்பவளும், அடியார்களின் குற்றங்களை புறக்கணித்து எம்பெருமானிடம் பரிந்து பேசி அவர்கள் செய்யும் பிரபத்தியிலும் எம்பெருமானோடு உபாயமாய் நின்று மோட்சமாகிய பலனை எம்பெருமானோடு கூடி நின்று அளிக்கும்படி அத்தகைய கருணைக்கு எல்லை நிலமாக இருப்பவளும், வேதாந்தங்களில் போற்றப்படுபவளும், எம்பெருமானால் சிறந்த செல்வமாக கொண்டாடப்படுபவளுமாகிய அற்புத தன்மைகள் நிறைந்து விளங்கக்கூடிய காமதேனுவான பெரிய பிராட்டி எப்பொழுதும் நம் உள்ளத்தை திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.